இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், காண விரும்பிய கிரேக்கர்கள் சந்திப்பில் மகிமை இல்லை, செத்ததே ஆகில் மிகுந்த பலன். ஹல்லேலூயா. செத்ததே ஆகில் மிகுந்த பலன் என்று சொல்லுகிறது. ஆகையால் தான் கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வரும்போது, முதலில் நமக்கு மோசே மூலமாக நம்ம ஆரம்பிச்சோம்னாலே கவனம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அவர் சத்தத்தை கேட்கின்ற கவனம், அவர் தரிசனத்தை பார்க்கின்ற கவனம், அவர் கட்டளையை ஏற்கின்ற கவனம், இந்த மூன்றும் இருக்க வேண்டும். கவனம், இந்த கவனம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பாருங்க. எங்கெல்லாம் சொல்கிறோம்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா பயணிகள் கவனத்திற்கு அப்படின்றான். அப்போ அங்கே என்னது, டைம் ஆயிடுச்சுன்னா வண்டி போயிடும்பா அப்படின்றது தான் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், பஸ் ஸ்டாண்ட்லேயும் அதே தான் சொல்கிறான், பயணிகள் கவனத்திற்கு. கல்யாணத்துக்கு போனோம்னாக்கா போயிட்டு வந்தவொடனே நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. எப்படி கவனிச்சாங்க? மட்டன் பிரியாணி போட்டால் நல்லா கவனிச்சாங்க, வெஜிடேரியன் போட்டால் சரியாக கவனிக்கல, அதில் நல்லா கவனிச்சாங்க. கவனிப்பு என்றால் அது உபசரிப்பு என்றும் ஒரு பொருளை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டலில் நர்ஸுக்கிட்ட நம்ம என்ன சொல்லிட்டு வருவோம், அம்மா கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கம்மா. முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னு வார்ட் பாய் வருவான், சார் ஏதாவது கவனிச்சுட்டு போகணும். உள்ளே சொன்ன கவனிப்பு வேறு, வெளியே சொன்ன கவனிப்பு. லஞ்சம் கொடுப்பதும் கவனிப்பு, பார்த்துக்கொள் என்று சொல்வதும் கவனிப்பு, அக்கறை எடுப்பதும் கவனிப்பு. கவனம் என்பதற்கு ஆங்கிலத்தில் லிசன் என்று வருகிறது, LISTEN. அது அப்படியே ஜம்பிள் த வேர்ட்ஸ், அந்த லெட்டர்ஸை திருப்பி போடுங்க, SILENT, சைலண்ட். சைலண்ட்டை திருப்பி போட்டால் தான் லிசன் வருது. லிசன் பண்ணணுன்னா மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் பி சைலண்ட் to listen. Listen and silent has the same spelling. ஒரு எழுத்து கூட கூடலை குறையில, முன்ன பின்ன மாறி இருக்கு. லிசன் என்பதற்கு சைலண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப கூச்சல் போடாதன்னு அர்த்தம். அவர் சொல்வதை கேள், கவனம், லிசன் அண்ட் சைலண்ட். அது கடைசியாக ஒன்று சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், நல்லா கவனிச்சு அனுப்புங்க அவனை அப்படின்னா, இதுதான் கடைசியாக நமக்கு எச்சரிக்கை. கடைசியில் நமக்கு விழும். அதெல்லாம் வாங்காமல் இருக்கணும்னா தரிசனத்தை உற்று பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், அலட்சியப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும், புறப்பட்டு செல்ல பிரயத்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நாம் செத்து போவதற்கு தயாராக இருக்கிறோமா? அதற்கு நாம் எப்படி ஏற்புடையவராக இருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல, நம்முடைய நிலைமை என்ன என்பதை பல சமயங்களில் நமக்குள்ள குற்ற உணர்வு, தாழ்மை உணர்வு, இதெல்லாம் நிறையா இருக்குது. சுய பச்சாதாபம், நம்ம மேலேயே நாம் பரிதாபப்பட்டு கொள்வது, அது ரொம்ப கொடுமையானது. மற்றவங்க தான் நம்ம மேலே பரிதாபப்படணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு இதெல்லாம் இருக்குது தெரியுமா, என்னால் இதெல்லாம் முடியவே முடியாது தெரியுமா, என்னால் இதெல்லாம் இதே என்மேல் நானே பரிதாபப்பட்டு கொள்வது, அது சுய பச்சாதாபம், அதுவும் தவறு. இன்னொன்று என்னன்னாக்கா, என்னை இது மாதிரி இதுக்கு நான் தகுதி இல்லை, இது என்னால் செய்ய முடியாது, இது என்னால் நடக்காது, இதே நெகட்டிவ் தாட்ஸ். யோசித்து பாருங்களேன். அடுத்தவர் என்ன நினைப்பார்களோ, அடுத்தவர்கள் என்னை என்ன நினைப்பார்களோ அப்படின்னு நினைக்கிறோமே, அப்போ வயசு 20ன்னு அர்த்தம். யார் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்னு நினச்சா 40ன்னு அர்த்தம். என்னை யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா 60ன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். 20, 40, 60. யார் என்ன நினச்சா எனக்கு என்ன. நான் ஹெல்மெட் இல்லாமல் போவேன், நான் லைசன்ஸ் இல்லாமல் போவேன், நான் சதுர வெட்ட மாதிரி அடிச்சுப்பேன், முக்கா பேண்ட்டு போடுவேன். இதெல்லாம் யார் எது நினச்சா எனக்கு என்ன. 60 தான் சொல்லும், என்னை யாருமே நினைக்கிறது இல்லை. அங்கே ஆரம்பிக்குது, வயசாகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்கள் உஷாராகிடணும். கவனம் அது மிக முக்கியம். ஏனென்றால் அந்த பொசிஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த பொசிஷன்
ஏனென்றால் நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்றால் அழைப்பிற்கு அல்லது அனுப்புவதற்கு ரெண்டு தான் இருக்குது. ஒன்று விசிட்டிங் கார்டு, இன்னொன்று ஐடென்டிட்டி கார்டு. ரெண்டு இருக்குது, ஐடி கார்டு, விசிட்டிங் கார்டு. எது பெட்ரு? ஐடி கார்டு தான் பெட்ரு. விசிட்டிங் கார்டு உன் பந்தா, இந்த பாருங்கள் இதுதான் என்னுடைய கார்டு அப்படின்னு கொடுக்கலாம். அந்த கார்டு அக்செப்ட் ஆகலாம், அக்செப்ட் ஆகாமையும் போகலாம். உனக்கு நீ தேவை என்றால் தேடி வருவதற்கு, நீ எங்கே இருக்கிறாய் என்பதை சொல்வதற்கு. ஆனால் ஐடி கார்டு அப்படி இல்லை. விசிட்டிங் கார்டை பர்ஸில் பத்திரமா வச்சுக்கலாம், ஐடி கார்டை தொங்க விட்டுன்னு போகணும். அல்லேலூயா. ஐடி கார்டை தொங்க விட்டு போனோம். இது விசிட்டிங் கார்டை நீங்கள் எத்தனை முறை சொருவினாலும் திறக்காது கதவு. ஐடி கார்டை சொருவுனா ஆக்சஸ் ஆகும். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எது தேவை? ஐடி கார்டு தான் தேவை, விசிட்டிங் கார்டு இல்லை. ப்ரேயர் இஸ் விசிட்டிங் கார்டு. என்டர் ஹெவன் யூ நீட் ஐடென்டிட்டி கார்டு. ஹல்லேலூயா. ப்ரேயர் எது? ஜெபம் என்பது விசிட்டிங் கார்டு. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது பதில் வர வேண்டும் என்றால் ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணும், இல்லைன்னா வராது. நீ எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் லெட்டர் திரும்பி வராது. ஏன்னா நீ தான் எழுதலையே. ஆண்டவர் அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. வாட் இஸ் யுவர் ஃப்ரம் அட்ரஸ்? நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் தொடங்கி கேட்கப்பட்ட கேள்வி, ஆதாமே, காயினே, எல்லாமே எங்கே இருக்கேன்னு கேட்குற ஆண்டவர். அதனால் ஃப்ரம் அட்ரஸ் இல்லாமல் நீ லெட்டர் எழுதி பிரயோஜனமே இல்லை. 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அங்கே கடைசியாக ஃப்ரம் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஃப்ரம் அட்ரஸ் அது குன்னாத்தம்மன் கோயிலாக இருந்ததுன்னா லெட்டரே வராது. அது இங்கே இருக்கணும். ஃப்ரம் அட்ரஸ் தெளிவாக இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளை, அதான் ஃப்ரம் அட்ரஸ். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றேன், அதான் ஃப்ரம் அட்ரஸ். கிறித்துவை போல அவர் சாயலை பெற்றேன், அதுதான் ஃப்ரம் அட்ரஸ். அது இருக்கணும். ஐடி கார்டு மிக முக்கியமானது. அது இல்லாமல் கதவு திறக்கப்படாது. நீ உள்ளே செல்ல வேண்டும் என்றால் யூ நீட் அன் ஐடென்டிட்டி கார்டு. அந்த ஐடி கார்டு நமக்கு என்னன்றதை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். இதுதான் நம்ம பயோடேட்டா. ஒரு ரெஸ்யூம், நமக்கு ஒரு ரெஸ்யூமேவே அதுதான். வாட் இஸ் யுவர் ரெஸ்யூமே? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதல்ல. 1 பேதுரு 2:9 என்னுடைய தகுதி, குவாலிஃபிகேஷன், அதான் பயோடேட்டா. அதை கொடுக்காம வேலை கிடைக்காது. அதில் 1 ஃபெயில் ஆனால் கூட முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, அதில் நான் இருக்கிறேன்னா புண்ணியங்களை அறிவிக்கும்படி ட்ராக்ஸோட கிளம்பிப்போ. அதானே இப்போ அம்மா சொன்னாங்க, நான் இப்படிலாம் இருந்தேன், அந்த காலத்தில் வெளிச்சத்துக்கு வந்தேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன்? புண்ணியங்களை அறிவிக்கும்படி இந்த கைப்பிரதியை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் கொண்டு செல்ல வேண்டும். தகுதி என்று நினைக்காதிருங்கள். 1800ஆம் வருடம், 1800, 18ஆம் நூற்றாண்டு தான் அலுமினியமே கண்டுபிடிக்கப்பட்டது. அலுமினியம் கண்டுபிடிக்கப்பட்ட கொஞ்சம் சொற்ப நாட்கள், கொஞ்ச நாள் தான் ஆகிருக்கு. அந்த அலுமினியம் கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் அதை சுத்திகரிப்பு செய்வது, ஏன்னா அது பொருளாக மாற்றுவதற்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த சுத்திகரிப்பின் விலை அதிகமாக இருந்ததினால் நெப்போலியன், 3ஆம் நெப்போலியன் காலத்திலே தங்கத்தை விட அலுமினியம் விலை அதிகமாக இருந்தது. அலுமினியத்தில் தான் சிறப்பு விருந்தினர்களுக்கு அலுமினிய தட்டு, பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் வெள்ளித்தட்டு நடந்தது. இது வரலாற்று உண்மை, சரித்திர உண்மை. அப்போ பெரிய செல்வந்த பெண்கள் எல்லாம் அலுமினியத்தில் தான் எல்லாமே ஜுவல்லரி எல்லாம் வாங்கி அவங்க போட்டுப்பாங்க. யாராவது பொண்ணில் போட்டு பாரு, பொண்ணு போட்டுனர், இது பாவம்னு வாங்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. இது பொண்ணில் தான் நகை போட்டுன்னு இருக்காங்க, நம்மலாம் அலுமினியத்தில் போட்டுன்னு இருக்கோம்.
ஆனால் இன்றைக்கு அலுமினியம் எப்படி ஆகிப்போச்சு, நாய்க்கு வைக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறேன். காலம் மாறும். ஒருவேளை நான் தகுதி இல்லை என்று நினைத்தால் கர்த்தர் நம்மை பொன்னாகவே என்றும் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் நாம் என்றும் அவருக்கு பொன்னாகத்தான் இருக்கிறோம். நிச்சயமாக பொன்னாக மாறுவோம். ஆகையால் இன்றைக்கு கூத்தாடுகிற அலுமினியங்களை எல்லாம் பார்க்காதிருங்கள். நாம் என்றைக்கும் பொன்னாகவே இருப்போம். 3 காரியம்தான். 1, கவனம் தேவை. 2வது, புறப்பட்டு போ. 3வது, செத்து பலனை கொடு. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். பேதுருவின் படகு என்கின்ற புத்தகம் போன முறை எண்ணி 10 பேர் வாங்கியிருக்கீங்க. இன்னொரு 10 புக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். அவசியம் வாங்குங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அறிவிக்கிறேன், IOJ டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் அதை அனுப்புங்க. ஏனென்றால் செய்திகள் அவர்களுக்கு சேர வேண்டும். எந்த ஒரு விஷுவல் ட்ராக்ட் நான் கொடுக்குறது ஒரு ஊடக கைப்பிரதி, அதையும் நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.